மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் வங்கி, ஏடிஎம் மற்றும் பெண்கள் தனியார் விடுதி என மக்கள் அதிக அளவில் நடமாட்டம் உள்ள தொழிற்சாலைகள் நிறைந்த அண்ணா சாலையில் 2 மதுபான கடைகள் அருகருகே செயல்பட்டு வருகிறது. இந்த மதுபான கடைகள் மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை செயல்படுவதற்கு மட்டுமே அரசு தரப்பில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசு நிர்ணயித்த நேரத்தை விதிமுறைகளை மீறி 24 மணி நேரம் கள்ளச்சந்தையில் 2 மடங்கு அதிக விலையில் மதுபானங்கள் அமோக விற்பனை நடைபெற்று வருகிறது. 24 மணி நேரம் மது விற்பனை செய்வதால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் அப்பகுதியை கடந்து செல்வதற்கு அச்சப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக இப்பகுதியில் இருசக்கர வாகனங்கள் திருட்டு, வழிப்பறி, செயின் பறிப்பு, அடிதடி என தொடர் குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனை தடுக்க கோரி வியாபாரிகள், பொதுமக்கள் மறைமல் நகர் காவல் நிலையத்தில் பல முறை புகார் அளித்தும் நிரந்தரமான நடவடிக்கை எடுப்பதில்லை. அதற்கு மாறாக பார் உரிமையாளரிடம் நேரடியாக கேட்டு கடமைக்கு ஒருவர் மீது மட்டுமே வழக்கு பதிவு செய்து ரிமாண்ட் செய்துவிட்டு அதோடு அதை கண்டு கொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். அதாவது மீண்டும் தொடர்ந்து மது விற்பனை கள்ளச்சந்தையில் நடைபெற்று வருகிறது. இது குறித்து மது விற்பனை செய்வதை நிறுத்துமாறு அப்பகுதி வியாபாரிகள், பொதுமக்கள் தரப்பில் நேரடியாக பார் உரிமையாளர்களிடம் சென்று கேட்டால், நாங்கள் சும்மா வியாபாரம் செய்யவில்லை, வாரம் காவல் நிலையத்திற்கு பல ஆயிரங்களை கொட்டி கொடுத்து முறையாக பேசி அனுமதி பெற்றே வியாபாரம் செய்கிறோம், உங்களால் என்ன செய்ய முடியும் செய்து கொள்ளுங்கள் எனவும், எங்கு கொடுக்கணுமோ அங்கு பணத்தை கொடுத்து சரி செய்து கொள்ளும் எனவும் கூறியதாக கூறப்படுகிறது. பார் உரிமையாளர்கள் சொல்வது உண்மையாக இருக்குமோ என காவல்துறையினர் மீது சந்தேகம் எழுகிறது என அப்பகுதி மக்கள் மற்றும் வியாபாரிகள் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர்.